எந்தன் கண் முன்னே காணாமல் போனேனே. நீங்கள் எந்த காலேஜுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் போனாலும் சரி, இந்த வீடியோ உங்களை அடுத்த 3-4 வருஷத்துக்கு காப்பாற்ற போகுது. அகாடமிக்ஸ், நெட்வொர்க்கிங், அப்புறம் சில காமன் ஸ்கேம்ஸ்லாம் ஆரம்பிச்சு நம்ம நண்பாஸ் அண்ட் நண்பீஸ் பற்றி, டீச்சர்ஸு, ரைட்டிங் ஒர்க்னு, காலேஜில் எப்படி படித்தா நம்ம உயிரோட வீட்டுக்கு போகலாம், காலேஜில் எப்படி படித்தா நம்ம உருப்படியாக டிகிரியோ பிளேஸ்மெண்ட்டோ வாங்கிட்டு போகலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. டிப்பிக்கலாக படித்தாதாண்டா உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வீடியோ இது இல்லை. அதை தவிர நம்ம பேச நிறைய இருக்குது. நோ ஃப்ளவ். நான் இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் 3rd இயர் படிக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் அ ப்ரெடி குட் ஐடியா ஆஃப் ஹவு திங்ஸ் ஒர்க். பட் அதுக்கு முன்னாடி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிடுறேன். ஸோ தட் இவன் சொல்கிறதெல்லாம் கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸ்கூலில் அம்பி, ரெமோ, அன்னியன் எல்லா கேரக்டரும் ப்ளே பண்ணியாச்சு. ஸோ இந்த வாட்டி நியூ பிகினிங்ஸ். ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படின்னா நம்ம சும்மாலாம் போகக்கூடாதுல்ல. மொட்டத்தலை, ஃபார்மல்ஸ், ப்ளூரே கண்ணாடி, புது ஷூலாம் போட்டு போனேன். ரைட்டு, நீங்களும் இதே மாதிரி ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பெஸ்ட். போன 1-2 நாள் அப்படி இப்படி இருந்துச்சு. சரி, எல்லாம் ஓகே ஆயிரும், ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே கன்வின்ஸ் பண்ணிட்டு காலேஜ் போனேன். முதல் வாரம் மண்டே டு ஃப்ரைடே போயிட்டு வந்தாச்சு. சாட்டர்டே வந்து எல்லாம் ஓகே அப்படின்னு தான் இருந்துச்சு. சண்டே நைட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறேன். கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டுது. ஒரு வாரமே தாங்கலை, நம்ம கதை க்ளோஸ்ன்னு முடிவே பண்ணிட்டேன். டீச்சர்ஸோட பிஹேவியர்லேருந்து என்னோட லோன்லினஸ் வரைக்கும் எல்லாமே என்னை பீஸாக காலி பண்ணிச்சு. ஏதோ எனிமி டெரிட்டரியில் போய் கேப்சர் ஆன ஸ்லேவ் மாதிரி ஃபீல் ஆச்சு. பர்சனலி எனக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அசெட். அது என் காலேஜில் எனக்கு கிடைக்கல. சில காலேஜஸ் மாரி ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட பேசக்கூடாது, ஃபார்மல்ஸ் மட்டும் தான் போடணும், அப்படிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இருந்திருந்தாலும் எனக்கு பொண்ணுங்கள்ட்ட பேச வராது. ஸோ அந்த டாபிக் அப்படியே விட்டுறலாம். பட் இதை தவிர நிறைய பிரச்சனை என் கண்ணுக்கு தெரிஞ்சு. பட் அதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்காம என் கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு ஃபிலாசபிக்கல் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் வெயிட், இது என்னை பற்றின வீடியோ இல்லை. நான் ஏன் இவ்வளோ கதை சொன்னேன்னா உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பிரேக் பண்ணதான். இந்த வீடியோட எண்டில் I'll give some highly classified information about most of the colleges. பட் நண்பன் படம் பார்த்துட்டு காலேஜ்னால் இப்படி தான் இருக்கும்பா அப்படின்னு வந்தீங்கன்னா, காலேஜில் ஒரு நண்பனை கண்டுபிடிக்கிறதே கடினம் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று அதான் தொடங்கியாச்சே. முதல் விஷயத்தை பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங். முதல்ல ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அட் காலேஜ். இதில் டவுட்டே வேணாம். உன் நண்பனை பற்றி சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ரியல் ஃப்ரெண்ட்ஸ் அட் காலேஜ். நண்பன் பார்த்தீங்கன்னா எனக்கு யாரும் இல்லை. அங்கங்கே சில பேர் செட் ஆனாங்க. ஆனால் நான் வந்து கேரக்டர் சரியில்லை, மாரலி ரைட்டாக இல்லை அப்படின்னா விட்டு வந்துகிட்டே இருப்பேன். முதல்லாம் நான் வந்து பேசி இம்ப்ரெஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கணும் அப்படின்னு டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணுவேன். பட் ஒர்த் இல்லை நண்பா. வாழ்க்கை ஃபுல்லாகவே லஞ்சு கூட தனியாக தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ மேபி எனக்கு பழகிருக்கலாம். ஸோ என்ன தான்டா சொல்ல வர அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு கேங்காக செட் ஆகும், சில பேருக்கு ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. திடீர்னு உயிர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. சில பேருக்கு வந்து இந்த பிளேஸ்மெண்ட் டைம்லாம் வரப்போ படிக்கணும், வேலை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடும். இல்லை சில பேருக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகும். இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி பர்சன் ஹானஸ்ட்லி. பட் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸை ஒழுங்காக பிடிங்க. ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்ய பிடிக்கலன்னா லேர்ன் டு சே நோ. உங்களோட பவுண்டரிஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் தனியாக ஆகுறீங்கன்னா நோ தேட் இட்ஸ் டோட்டலி ஃபைன். நோ தேட் ஃப்ரெண்ட்ஷிப் அட் காலேஜ் இஸ் மோஸ்ட்லி டெம்பரரி. அடுத்தது நெட்வொர்க்கிங். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறது முக்கியம் தான், ஜாலியாக தான் இருக்கும். பட் நெட்வொர்க்கிங் அதோட இம்பார்ட்டன்ட். பார்ட்டிசிபேட் இன் ஈவெண்ட்ஸ், எவ்ரி ஹேக்கத்தான். நான் இது வரைக்கும் ஹேக்கத்தான்லாம் எதுவும் போனதில்லை, ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகலை. ஹேக்கத்தான்னா குரூப்பாக தான் போகணுமாமே. அண்ட் செகண்ட்லி, போன வருஷம் வரைக்கும் எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. பட் என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், பார்ட்டிசிபேட் இன் எவ்ரிதிங். காசு கொடுத்து போனோன்னா அது உங்கள் இஷ்டம் தான். பட் இஃப் இட்ஸ் அ ஃப்ரீ ஈவெண்ட், ப்ளீஸ் கோ ஃபார் இட். லைஃப் லாங் உங்கள் கூட யாரும் வரப்போகிறதில்ல. ஸோ எல்லார்கிட்டையும் டீசெண்டாக பேசுங்க, ரொம்ப அட்டாச் ஆகாதீங்க. அதே டைமில் எனக்கு ஒன்றுமே வேணாம் அப்படின்னு இருக்காதீங்க. கிளப்ஸில் எல்லாமும் ஜாயின் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுப்பீங்க. அகேன், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எல்லாமே போகலாம். பட் நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோ. அடுத்தது ஸ்கேம்ஸ். நான் மெயினாக 2 விஷயத்தை தான் ஸ்கேம்ஸாக பார்க்குறேன். முதல்ல இன்டர்ன்ஷிப் ஸ்கேம்ஸ். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கேம்ஸ்லாம் எப்படி வேலை செய்யணும்னா, இதை வந்து இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் வச்சு தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. உங்களை சீக்கிரமாக பே பண்ண சொல்கிற 99% இன்டர்ன்ஷிப்ஸ் ஸ்கேம் தான். நான் ஃபஸ்ட் இயரில் தெரியாமல் அதில் ஜாயின் பண்ணி 1000 ரூபா காலி ஆயிடுச்சு. காலேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரீச் என்ன காலேஜே செல் பண்ணாலும் பண்ணியிருப்பான். உன் கிளாஸில் இருக்க மொத்த பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி only 2 hours left to register அப்படிம்பா. உன் கிளாஸில் ஒருத்தன் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டான்னு ஃபோன் பண்ணி தமிழ்லேயே சொல்லுவான். ரன், டோன்ட் பிலீவ் தட் ஷிட். அடுத்தது கிளப் ஸ்கேம்ஸ். இப்போ அந்த கிளப்பை எந்த ஃபேக்கல்ட்டி ஹேண்டில் பண்ணுறாங்க, எவன் பிரசிடென்ட்டு, எவன் வைஸ் பிரசிடென்ட்டு, எவன் என்னென்ன பொசிஷனில் இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் பண்ணுங்கள்.
என்னத்த சொல்ல, ஒரு பொசிஷனுக்கு ஃபிட்டே இல்லாதவன் உனக்கு வேலை கொடுத்துருந்தானா அது ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு செமஸ்டருக்கு எவ்வளோ ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கோங்க. இந்த ACM, IEEE, IEI இப்படி இன்டர்நேஷ்னல் கிளப்ஸோட பேர்லாம் வச்சுட்டு உள்ளே வருவாங்க. நான் சொல்கிறேன், எல்லாமே மார்க்கெட்டிங் கிமிக் மட்டும்தான். உங்கள் காலேஜ் பிரான்ச்சில் அந்த கிளப் என்ன பண்ணியிருக்குன்னு மட்டும் பாருங்கள். காசு கட்டலைன்னா பிரச்சனை இல்லை, பிடிக்கலன்னா வந்துட்டே இருக்கலாம். ஸ்கேம் அப்படின்னு லேபிள் பண்ணுற அளவுக்கு பெரிய ஸ்கேம்ஸாக நான் இந்த 2 தான் பார்க்குறேன். இதை தவிர சில காலேஜில் இந்த பிளேஸ்மெண்ட் ஸ்கேம்ஸ்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு. பட் இந்த கிளப்ஸ், நெட்வொர்க்கிங், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இருந்தும் ஒரு விஷயம் இல்லைனா ஒருத்தனுக்கு டிகிரியே கிடைக்காது, அகாடமிக்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். ஸோ நம்ம முதல்ல மார்க் வாங்குறத பற்றி பார்ப்போம். இன்டர்னல் எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம், CGPA அப்படி இப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. உங்கள் காலேஜ் இப்படி ஒர்க் பண்ணது நீங்கள் போனோடனே கண்டுபிடிச்சிருவீங்க. பட் அரியர் மட்டும் வைக்காதீங்க. நான் அப்படி தான் காலேஜுக்கு ஜாலியாக போயிட்டு ஃபஸ்ட் செம்மே மேக்ஸ் மட்டும் அரியர் வச்சிட்டேன். அடுத்த செம்மே கிளியர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் பிளேஸ்மெண்ட்டுக்கு வர சில கம்பெனிலாம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் அப்படின்னு ஒன்று பார்க்குறான். அதாவது நீ அரியரே வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறான். ஸோ CGPA வந்து ஒரு 8.5 மேலே இருந்தால் பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதுவே போதும். பிளேஸ்மெண்ட் டைமில் நல்லா படிச்சிருங்க. இன்டர்னல் எக்ஸாம்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமலாம் இருந்துடாதீங்க. அதுவும் வந்து கவுண்ட் ஆகும் செமஸ்டருக்கு. எவ்ரிதிங் கவுண்ட்ஸ், பட் யுவர் ஸ்கில்ஸ் கவுண்ட் மோர். அதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆசிரியர்களை பற்றி பார்ப்போமா. டூ நாட் எக்ஸ்பெக்ட் மச். IITயில் கூட நல்லா நடத்தாத டீச்சர்ஸ் இருப்பாங்க. சில பேர் எழுதி போட்டு அப்படியே படிப்பாங்க, சில பேர் அப்படியே PPTயை காட்டு அதுலேருந்து படிப்பாங்க. சம் ஆர் குட் அண்ட் சம் ஆர் பேட். சம் ஆர் க்ரூவல் கேரக்டர் வைஸ். சம் ஆர் டூ லேசி டு ஈவன் டேக் த கிளாஸ். சில பேருக்கு இந்த ஈகோ இஷ்யூஸ்லாம் இருக்கும். சில பேருக்கு நிஜமாகவே இந்த மென்டல் ஹெல்த் ஹெல்ப்னு இருக்குல்ல, அது நிஜமாகவே தேவைப்படுது. பட் தே won't ரியலைஸ் தட். இக்னோர் பண்ணுங்கள். சில பேர் பசங்களுக்குள்ள பார்ஷியாலிட்டிலாம் பார்ப்பாங்க. ஈவெண்ட் இன்ஃபர்மேஷன்லேருந்து எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இட் ஹேப்பன்ஸ் ஆல் த டைம். டீச்சர்ஸ் எல்லாம் பகச்சிக்காதீங்க, இன்டர்னல்ஸில் கை வச்சிருவாங்க. தோ தட் சவுண்ட்ஸ் வெரி 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 கிளீஷே. அன்ஃபார்ச்சுனேட்லி உண்மைதான். இப்போ கூட நம்ம தம்பி யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்கே வந்து நல்லா எக்ஸாம் எழுதினவங்கள கூட அரியர் எழுதி எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் ரீஎவாலுவேஷன் ஃபீஸ் இருக்குல்ல, அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த சதிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டீம்டு, ப்ரைவேட்டு, கவர்மெண்ட்டு எல்லாம் பேர் தான். இங்கே பிரச்சனை டீச்சர்ஸ் கிட்டே இல்லை, ஒரு காலேஜ் கிட்டே இல்லை, மொத்த சிஸ்டம் கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஒருத்தங்களை ப்ளேம் பண்ணால் அவங்க இன்னொருத்தங்களை ப்ளேம் பண்ணுவாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும். யூ ஜஸ்ட் ஹேவ் நோ கண்ட்ரோல். அடுத்தது attendance. Attendance is more important than academics. Unless the guy who registers your attendance is your பக்கத்து வீட்டு பையன், you have to maintain like 75% or 80% depending on your college. சொல்கிற பர்சன்டேஜை நீங்கள் உருப்படியாக மெயின்டைன் பண்ணலன்னா உங்களை நாள் ஃபுல்லாக அலைய விடுவான். அதுவும் எக்ஸாம் அன்னைக்கு. நீங்கள் ஜாயின் பண்ண காலேஜ் உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, அட்டண்டன்ஸ் முக்கியம். பிகில் ராய பண்ணாலையா, மைக்கேல்னாலையா, மீட் மிஸ்டர் பிகில். அடுத்தது ரைட்டிங் ஒர்க். காலேஜில் மோஸ்ட்லி இந்த ரைட்டிங் ஒர்க்லாம் இருக்காது. பட் அதுக்கு பதிலாக ரெக்கார்ட்ஸ், அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு அழகழகாக பேஜாக நீங்கள் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை டு ஃபினிஷ் தம் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். லாஸ்ட்டில் வச்சுக்காதீங்க. யாரையாச்சும் எழுதி கொடுக்கறதுக்காக ஹையர் பண்ணிடுங்க. நான் பண்ணதில்லை, பட் யா, ஐ திங்க் இட் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம் இஃப் யூ ஹேவ் சம் சைட் பிஸ்னஸ் ஒரு ஃப்ரீலான்சிங் ஒரு சம் ஷிட். சில ஃபேக்கல்ட்டிலாம் ஸ்கூல் மாதிரி டெஸ்ட் வைப்பாங்க. நோட்ஸ் எடுத்தே ஆகணும், நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா ஸ்கூல் மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, நிறைய காலேஜஸ் இன்னும் ஸ்கூலாக தான் இருக்குது. அதர் ஸ்கில்ஸ். அதர் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம்ல. நீங்களே சொல்லுங்கள். ஒருத்தன் வந்து 100 ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான், 10 ஈவெண்ட் நடத்தியிருக்கான், ஒரு கிளப்புக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கிறான், 2 இன்டர்ன்ஷிப் போயிருக்கான், ஒரு நல்ல லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சுருக்கான், 4 ப்ராஜெக்ட் வச்சுருக்கான், 0 ஆங்ஸைட்டி வச்சுருக்கான், ஏன் ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சுருக்கலாம். அண்ட் இன்னொரு பையன் வந்து ஹீஸ் டெக்னிக்கலி குட், பட் அந்த பையன் பண்ணதில்லை, இவன் 2-3 விஷயம் கூட பண்ணல. 2 பேரும் எப்படியோ முதல் 2 ரவுண்டை கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டாங்க. போய் இன்டர்வியூவில் உட்காடுறாங்க. இதில் எவன் செலக்ட் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிக்கலாம். நான் சொல்ல நினைக்கிறது இவ்வளோ தான். அப்போ நீங்களே ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ், ஸ்கில்ஸ் இதோட இம்பார்ட்டன்ஸை பார்த்துக்கோங்க. எல்லாமே ஹெல்ப்ஃபுல் தான். ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சைட் ஹஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காலேஜ் டைம் விட்டால் வேறு நல்ல டைம் கிடையாது. அடுத்தது ஃபேஷன். நான் சொன்ன மாதிரி நீங்களும் காலேஜில் வந்து புது பேகு, புது ஷூ எல்லாம் வாங்கிட்டு போவீங்க. ஒரு புது ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா கஜினி மாரி மொட்டை கூட அடிக்கலாம். என்ன மாதிரி புது ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படிலாம் போயிடாதீங்க. சீக்கிரமே அங்கே நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு புரிஞ்சுப்பீங்க. உங்களோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் கம்ஃபர்ட்காக ட்ரெஸ் பண்ணுங்கள். மிச்ச பேருக்காக தயவு செஞ்சு ட்ரெஸ் பண்ணாதீங்க. நான் தான்ப்பா பண்ணுறேன். காலேஜ் போகிறதுக்காக டெய்லி அயன்லாம் பண்ணிட்டு வருவானுங்க. ஸோ நான் வந்து இந்த க்ரீசஸ்லாம் விழாத மாதிரி சட்டையாக வாங்கிட்டு போயிட்டேன். சம்திங் லைக் திஸ். லைக் இது எவ்வளோ வேணால் கசக்கிக்கலாம், எப்போ வேணால் போட்டுக்கலாம். ஏதாச்சும் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணோம், ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒயிட் ஷர்ட்ஸ்லாம் அயர்ன் பண்ணிட்டு தட்ஸ் ரியலி ஃபைன். பட் மிச்சப்படி நார்மல் டேஸ்லலாம் ஹானஸ்ட்லி ஐ டோன்ட் கேர், ஐ கான்ட் கேர். ஹைலி செல்ஃப் கான்ஷியஸ், ஃபேஷன் கான்ஷியஸ் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண நல்லாயிருக்கும். எனிவேஸ், இந்த ஹைலி கிளாஸிஃபைடு இன்ஃபோ சொல்கிறேன்னு சொன்னேன்ல, வந்தாச்சு. வெல்கம் டு த டார்க் சைட் ஆஃப் யூடியூப்.
முதல்ல உங்கள் காலேஜ் வந்து ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பான். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இப்பயாச்சும் படிங்க. ஸோ உங்கள் காலேஜ் எப்படி வேலை செய்யுது, எதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது எல்லாம் அதிலே போட்டிருக்கும். உங்கள் காலேஜ் வெப்சைட்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரெண்டாவது, இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். எல்லாருக்கும் ஆள் இருக்குது, எனக்கும் ஆள் வேணும். நான் ஜாலிக்காக ஒரு பொண்ணையோ பையனையோ கூட்டு சுற்ற போகிறேன் அப்படின்னா உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் சென்சிட்டிவ், லாயல், கேரிங், பொசசிவ் பீப்புள் டோன்ட் ஃபால் இன் லவ். திஸ் இஸ் மை கைண்ட் ரிக்வெஸ்ட். இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க 50% பேர் அவுட் ரைட் உங்களுக்கே செட் ஆகாதுன்னு தெரியும். மிச்சம் 40% பேர் ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். அண்ட் மிச்சம் 9% பேர் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் அந்த 1%க்காக ரிஸ்க் எடுக்கிறது வர்த்தான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. It will waste your time and it will get you depressed, it will make you fail everything because of one person in 8 billion people. நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க. பட் இவ்வளோ தான் என் ஒப்பீனியன். ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்க்காக, சப்ஸ்டன்சஸ்க்காக இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் காலேஜ் டைமில் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் வேறு யாரையோ கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. புது புக்ஸை படிங்க, உங்கள் மாரல் வேல்யூஸ், ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ், பவுண்ட்ரிஸ் எல்லாமே. கிரியேட் யுவர் ஐடென்டிட்டி. உங்களை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியுமான்னு யோசிங்க. இஃப் த ஆன்சர் இஸ் எஸ், யூ கேன் டூ anything. பட் ஸ்டில் ஐம் டேம் ஷேர் தட் உங்களுக்கு அவங்கள பற்றி எல்லாமே தெரியாது. எங்கேயோ செம்மையாக வாங்கியிருக்கான். மூணாவது, ஒரு காலேஜ் பண்ணுற மார்க்கெட்டிங்கை பார்த்து அந்த காலேஜை ஜாயின் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் அங்கே படிக்கிற யாரையாச்சும் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் கண்டென்ட்னு நிறைய எழுதி வச்சுருக்கேன். பட் பை திஸ் டைம் நீங்கள் எல்லாருமே ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இப்போ உங்ககிட்ட வந்துட்டு காலேஜில் இப்படிலாம் பண்ணுறாங்க, ஹவு டு செலக்ட் காலேஜ் ப்ராப்பர்லி இப்படிலாம் சொல்லிட்டுருந்தா இட் ஒன்ட் மேக் சென்ஸில். ஸோ இன்னொரு வீடியோவில் செஞ்சிடலாம். நம்ம டிஸ்ட்ரிக்ட்லன்னு சொல்ல முடியாது, ஸ்டேட்லன்னு சொல்ல முடியாது. நம்ம கண்ட்ரிலேயே மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் ஆர் பிலோ பார் அன்ஃபார்ச்சுனேட்லி. அண்ட் ஐ நோ ஸோ மெனி பீப்புள் ஹூ ஃபீல் த சேம் வே. பட் எல்லா தப்பும் டீச்சர்ஸ், காலேஜ் மேலே தான் அப்படின்னு பழியும் போட முடியாது. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் பண்ணுற வேலை அப்படி இருக்குது. ஸோ 1-2 பேர் பண்ணுறதுனால நம்ம ஃப்ரீடம் பிடிச்சி காலி பண்ணிடுறானுங்க. ஒருத்தனோட ஸ்கில்ஸ், கேரக்டர், பர்சனாலிட்டி எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணி விடுதான் காலேஜை தவிர இன்னும் அவனை போட்டு கண்ட்ரோல் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி வைக்கிறது கிடையாது. இப்போதைக்கு எதுவும் மாற போகிறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு கன்க்ளூஷனாக பார்த்தீங்கன்னா, டோன்ட் பி டெஸ்பரேட் ஃபார் பீப்புள். ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக பண்ணணும், லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் ப்ராப்ளி அ ட்ராப். அது தெரிஞ்சுக்கோங்க. அட்டண்டன்ஸ் ஃபர்ஸ்ட், மார்க்ஸ் செகண்ட். பிகாஸ் சிஸ்டம் இஸ் லைக் தட். ஸோ காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். சில காலேஜ் வந்து ஸ்ட்ரிக்டான ஜெயில் மாதிரி இருக்கும், சில காலேஜ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இல்லாத ஜெயில் மாதிரி இருக்கும். அண்ட் சில காலேஜ் வந்து கண்டுக்கவே மாட்டான், நீ படிக்காமல் போ, ஜஸ்ட் லைக் தட் பிபிடி காமிச்சிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து அவங்க காலேஜ் லைஃப்பில் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. என் காலேஜ்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டேன், ஆல்மோஸ்ட் ஆல் தி செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் காலேஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ அஸ் அ கன்க்ளூஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்பப்போ படிச்சிருங்க, ஏதோ ஒரு டிகிரி வாங்கிட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கில்ஸ் வச்சு நம்ம பொழைச்சிப்போம். அரியர் வைக்காதீங்கப்பா. அப்புறம் நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட ரோட் மேப் வேணும், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிக்கணும், பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்குறீங்க. மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் நான் இப்போ தான் 3rd இயர் உள்ளே போயிருக்கேன், எனக்கு இன்னும் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வரலை. ஸோ நான் அதை பற்றி பேசினா அது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணலை. மார்க்கெட்டே மாறுது, ஏஐ, எம்எல், டீப் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் அப்படி இப்படின்னு. ஸோ கிராஜுவலி எல்லா காலேஜ்லையும் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் அடுத்த வருஷம் இதே டைமில் என்னென்னலாம் படிக்கணும், எப்படிலாம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோலையும் எடிட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், டைம் எல்லாம் போயிட்டுருக்கு வாழ்க்கை. சரி, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.